அஸ்மத் ஸ்ரீ குருபியோ நமக. பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதியில் 87 பாசுரங்கள் இதுவரை அனுபவித்தோம். ஆழ்வார் கிருபை இன்னைக்கு மேலும் அனுபவிக்கலாம். போன பாசுரத்தில் இனி யார் புகுவார் 7 நரக வாசல், இந்த நரகங்கள் இனிமே யார் போவார்? ஏன்னா நாம் பெருமாளை அந்த அசுரர்கள் விலங்கனிகளாக மரங்களில் அடர்ந்து நிற்ப கன்று வடிவில் வந்த அசுரனை பகவான் அவற்றின் மீது வீசினார். அப்படி திண்ணிய தோளை உடைய பெருமாளின் திருவடிகளை இந்த உலகத்தில் மாந்தர் நன்கு அறிந்தவர். அதை அவர்கள் அறிந்ததும் எப்படி நரகத்திற்கு போவார்கள்? நரகங்களின் வாசலில் இனிமேல் யார் புகுவார்? இந்த நரகங்களுக்கு நாம் வலிமையுள்ள தாள்களை போட்டு சாத்த வேண்டும். வலிமையுள்ள தாழ்பாலால் போட்டு சாத்துங்கள், கதவை அடையுங்கள் என்கிறார் போன பாசுரத்தில். இன்னைக்கு 88. நாடிலும் நின்னடியே நாடுவன், நாள்தோறும் பாடிலும் நின் புகழே பாடுவன், சூடிலும் பொன்னாழி ஏந்தினான் பொன்னடியே சூடுவேற்கு என்னாகில் என்னே எனக்கு, நாடிலும் நின்னடியே நாடுவேன். நான் நாடினால் உன்னுடைய திருவடிகளையே சரணமாக நாடுவேன். நாள்தோறும் பாடிலும் நின் புகழே பாடுவேன். தினந்தோறும் பாட விரும்பினாலும் நாம சங்கீர்த்தனம் பண்ண உன் புகழையே பாடுவேன். சூடினும் பொன்னாழி ஏந்தினான் பொன்னடியே சூடுவேற்கு என்னாகில் என்னே எனக்கு. எதையேனும் தலைக்கு ஆபரணமாக சூட விரும்பினால் பொன்மயமான சக்கரத்தை ஏந்திய உன்னுடைய அழகிய திருவடிகளையே தலையில் சூடுவேன். சக்கரத்தை ஏந்திய பெருமாள் அவனுடைய திருவடிகளையே நான் தலையில் சூடுவேன். திருக்கோவலூரில் பரிவுடன் நின்ற பெருமானை முக்கரணங்களாலும் பணிவேன். இனி என்ன நேர்ந்தாலும் கவலை இல்லை என்கிறார் இந்த 88வது பாசுரத்தில். சரணமாக நான் நாடினால் உன் திருவடியே நாடுவேன். தினந்தோறும் பாட விரும்பினால் உன் புகழே பாடுவேன். எதையானும் தலைக்கு ஆபரணமாக அணிய விரும்பினால் பொன்மயமான சக்கரத்தை ஏந்திய அந்த எம்பெருமான் திருக்கோவலூர் எம்பெருமானுடைய அழகிய திருவடிகளையே தலையில் சூடுவேன் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. எனக்காவார் ஒருவரே எம்பெருமான் தனக்காவான் தானே மற்றல்லால் புனக்காயாம் பூமேனி காண பொதிய விழும் பூவை பூ மாமேனி காட்டும் வரம். தாம் பெற்ற இன்பத்தை, பேரை, அனுபவத்தை மீண்டும் கூறுகிறார். எனக்காவார் ஒருவரே, எனக்கு ஒப்பாவார் யாரு? இவ்வளவு பேறு வாய்ந்த, இவ்வளவு ஆச்சரியமாக பாக்கியம் கிட்டிய எனக்கு ஒப்பாவார் யார்? எனக்காவார் ஒருவரே எம்பெருமான் தனக்காவான் தானே மற்றல்லால் புனக்காயாம் பூமேனி காண பொதியவழும் பூவைப்பூ மாமேனி காட்டும் வரம். புனக்காயாம்பூ புனத்தில் பூத்து பெருமானை காண்பதற்கு மலரும். காயாம்பூ பூத்து பெருமானை காண்பதற்காக மலர்கிறதாம். அந்த மலரும் பூவின் நிறமும் பெருமானுடைய திருமேனியை நன்கு காட்டும். அந்த காயாம்பூ கருநீலமா அப்படியே பெருமானுடைய திருமேனியை எடுத்து காட்டும். இவ்வாறு எம்பெருமான் தனக்கு தானே ஒப்பாவான். அவ்வளவு ஆச்சரியமான ஒப்பில்லா அப்பன். அதனால் இவ்வாறு பேறு வாய்ந்த எனக்கு ஒப்பாவார் யார் என்கிறார் சுவாமி. 90வது பாசுரத்தில் வரத்தால் வலி நினைந்த மாதவா நின் பாதம் சிரத்தால் வணங்கானாம் என்றே உரத்தினால் ஈரறியாய் நேர்வலியோன் ஆய இரணியனை ஓரறியாய் நீ இழந்தது ஊன் என்கிறார். எம்பெருமானே, பிரகலாதனை காப்பாற்ற சிங்கமாய் இரணியனது சரீரத்தை நீ கிழித்தாய். அவன் கர்வத்தால் உன்னை வணங்கவில்லையே என்றதனால் அல்ல, அவன் உன்னுடைய பக்தனை கோபித்து கொண்டான், உன் பக்தனிடம் அபச்சாரப்பட்டான். வரத்தால் வலி நினைந்து மாதவா நின் பாதம் சிரத்தால் வணங்கானாம் என்றே உரத்தினால் ஈரறியாய் நேர்வலியோன் ஆய இரணியனை ஓரறியாய் நீ இழந்தது ஊன். தான் பெற்ற வரத்தினால் தான் வலி உடையவன் என்று நினைத்து மாதவனே உன்னுடைய திருவடிகளை தலையால் வணங்க மாட்டாதவன் என்றோ அந்த ஊன்மயமான அவனுடைய உடலை பிளந்தாய். வலிமிக்க அவனை நீ வாயாலே பிளந்தே முடித்தாய்.
நகத்தால் பிளந்தே முடித்தாய் ஒப்பற்ற சிங்கமாகி என்று ஆச்சரியமாக நரசிங்க அவதாரத்தை அனுபவிக்கிறார். வரத்தால் வலி நினைந்த மாதவா நின் பாதம் சிரத்தால் வணங்கானாம் என்றே முரத்தினால் ஈரறியாய் நேர்வலியோன் ஆய இரணியனை ஓர் அறியாய் நீ இடந்தது ஊன். அடியேன் ஆழ்வார் திருவிடிகளே சரணம். தன்யோஸ்மி.